எல்லாருக்கும் வணக்கம். ருத்ராவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ருத்ராவை பற்றி விஷ்ணு நிறைய சொல்லிகிட்டே இருப்பார். அந்த 2 வானம் ஷூட்டிங்கில் மெயினாக சொன்னது என்னென்னா, தம்பி எப்படியாவது கரெக்டாக லான்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை சொல்லிகிட்டே இருப்பார். அது வந்து அதில் வந்து எப்பவுமே அது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பாக ஃபீல் பண்ணி அதை சொல்லிகிட்டே இருப்பார். அவர் குரல் அப்படி தெரியும் எனக்கு. அது இன்றைக்கி கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கிளிம்ஸும் சாங்ஸ் எல்லாமே எனக்கு முன்னாடியே காட்டியிருக்காரு. அதை தவிர அந்த கதையும் எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஸோ அது ஃபஸ்ட் டைம் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த கிளிம்ஸை நான் ஒரு 4 தடவை பார்த்துருப்பேன். இங்கேயும் பார்க்குறேன். முதல் தடவை பார்க்குற அதே ஃபீல் இப்பவும் இருக்குது எனக்கு. நான் ருத்ரத்தை அதான் சொன்னேன், எனக்கு பயங்கர எனர்ஜியாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அதோட கதை தெரியறதுனால கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இது பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு ப்ரொடியூசராக விஷ்ணு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ருத்ராக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், படத்தில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஜென் மார்ட்டின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு டீசர்லையும் சரி, மியூசிக்காகவும் சரி, சாங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேடைக்காக சொல்ல, உண்மையாகவே அந்த சித்ஸ்ரீராம் சார் பண்ண அந்த சாங் வந்து ருத்ராட்ட சொன்னேன், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஹம்மிங் பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்கிற ஃபீல் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் முக்கியமாக கிருஷ்ணா சாருடைய ப்ரெசன்டேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு சார். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே சொன்னேன், இது யார் பண்ணியிருக்காங்க எனக்கு அப்போ தெரியல, நீங்கள் தான் தெரியல எனக்கு. இப்போ பார்க்கும்போது எனக்கு நீங்கள் பண்ணது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். கண்டிப்பாக பெரிய வெற்றி ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் விஷ்ணு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசனையான மனிதர். அவரோட ஆரம்ப கால படங்கள் 5 ஸ்டார், அறிந்தும் அறியாமலும், திருடா திருடி, சரவணா, இந்த இதெல்லாம் அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்பான்டனியஸாக ஆக்ட் பண்ணுவார், படப்படன்னு பேசுவார். இதில் ஆரண்ய காண்டத்தில் கூட ஒரே ஒரு சீன் வந்து கலக்கிட்டு போயிருப்பார். அப்புறம் திடீர்னு கொஞ்ச நாள் சினிமாவில் அதிகமாக அவர் பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு தமிழ் சினிமா விடாதே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு சொன்னால், இல்லை அவர் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டுக்கு போயிட்டார், அதில் கலக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ கூட நான் நம்பலை. நீ எந்த கிருஷ்ணாவை சொல்கிற, வேறு கிருஷ்ணாவாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை அவர் தான் அப்படின்னு காமிச்சான். இப்படிப்பட்ட காமெடி ரோல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கவரா இப்படி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மாடர்ன் லெவலில் ஒரு நல்ல எபிசோடு சூப்பராக பண்ணியிருந்தார். காதல் என்பது அப்படின்ற மாதிரி ஒரு எபிசோடு, அது இன்னும் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அவரே எனக்கு போட்டியாக வருவார் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா நான் தான் ருத்ரா வச்சு ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுறதா இருந்தேன். ஆக்சுவலாக அப்போது விஷ்ணு சார் வந்து எஃப்ஐஆர் பண்ணிக்கிட்டு இருந்தார். எஃப்ஐஆர் முடிச்சுட்டு கட்டாகுஸ்தி ஆரம்பிக்கிறதுக்கான ஒர்க்கில் இருந்தோம். அப்போ திடீர்னு கொரோனா வந்துருச்சு. லாக்டவுனில் நான் ஊருக்கு போயிட்டேன். லாக்டவுனில் நான் ஊரில் இருந்தப்போ இங்கே சார் விஷ்ணு சார் இருந்தார். 2 பேரும் ஃபோனில் பேசி ருத்ராவுக்காக ஒரு கதை ஒன்று உருவாக்கணும். கொரோனா எப்போ முடியும்னு தெரியல. ஆனால் முடிஞ்ச உடனே இமிடியேட்டாக அந்த கதையை வச்சு ருத்ராவை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எஃப்ஐஆரை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் அதை முடிச்சுடுங்க, அதுக்கப்புறம் நம்ம கட்டாகுஸ்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் விஷ்ணு சார். ஆனால் கொரோனா முடியாமல் எடுத்துக்கிட்டே போணுச்சு, 2nd வேவ் 3rd வேவ்னு. அப்போ எஃப்ஐஆரும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் முடிஞ்சதுனால நாங்கள் இம்மிடியேட்டாக கட்டாகுஸ்தி ஆரம்பிக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் அப்போது ருத்ரா படம் பண்ண முடியலை. அப்புறம் ருத்ரா படம் இது மாதிரி கிருஷ்ணா பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க. எந்த கிருஷ்ணான்னு கேட்டேன், அதே கிருஷ்ணா. இப்படி தான் அவர் எனக்கு போட்டியாக வந்தது. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்படி ஒரு படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக முதல் பட ஹீரோவுக்கு இப்படி ஒரு படம் தான் அமையணும். நான் பண்ணுறது வேற ஒரு ஜானர், அதை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ருத்ரா மாதிரி ஒரு ஹீரோவுக்கு, யங் ஹீரோவுக்கு இந்த மாதிரி ஒரு படம் கரெக்டான படம். கிருஷ்ணா சார் ரொம்ப அழகாக, ரொம்ப இளமை துள்ளலோடு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஜென் மார்ட்டின் மியூசிக் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு, பாட்டெலாம் சூப்பராக இருக்குது. ஹரிஸ் டிஓபி விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே ருத்ராவுக்கு அமைஞ்சு வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ருத்ராவுக்கு விஷ்ணு சார் மாதிரி ஒரு பிரதர் ப்ரொடியூசராகவும் அமைஞ்சது அவர் பண்ண பெரிய பாக்கியம். ஏன்னா விஷ்ணு சார் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பண்ண படம் வேலனந்திரா வெள்ளக்காரன். அதுலேருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ப்ரொடியூசராக அவர் எவ்வளோ தூரத்துக்கு மெனக்கெடுவார், என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தெரியும். படம் முடிஞ்சு போட்டு பார்த்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணால் கூட ஏதாவது குறையுது, தேவைப்படுது அப்படின்னா நம்ம
ரீஷூட் போகலாம், செலவை பற்றி கவலை இல்லை, பண்ணிடுவோம், செஞ்சுருவோம், ஏதாவது பண்ணி படத்தை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கெடுவார். அந்தளவுக்கு ஒரு பிளான் பண்ணுற ஒரு ப்ரொடியூசரு. எனக்குமே மொதல் படத்துக்கு நான் கேட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக தான் கொடுத்தாரு, 2வது படத்துக்கும் அதிகமாக தான் கொடுத்தாரு, இப்போ 3வது படத்துக்கும் அதிகமாக தான் கொடுப்பாரு. அந்த மாதிரி என்ன, அதை இங்கே ஐஸ்வரி சாரை சாட்சியாக வச்சு சொல்கிறேன். ருத்ரா வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஹீரோ ஆகணும் அப்படின்னு வெறுமனே ஆசை மட்டும் படாமல் அதுக்கு தகுதியாக்கிக்க உழைச்சிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளுமே வந்து டான்ஸ் கிளாஸு, ஜிம்மு, அது இதுன்னு போயிட்டு வந்துட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் அந்த வாரம் பார்த்த படங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஆர்வமுள்ள ஆள் ருத்ரா. முருகதாஸ் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக இடையில போய் ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப மெனக்கட்டு பண்ணார், செஞ்சார். ருத்ரா படம் மாதிரியே தெரியல, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இப்போ மலையாளத்தில் வந்து நஸ்லின் காஃபூர் வந்து பிரேமலு இந்த இதெல்லாம் ஆலப்புழா ஜிம்கானெல்லாம் பண்ணி கலக்கிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி தமிழ் சினிமாவில் ருத்ராவும் அடுத்தடுத்து நல்ல கதைகளை செலக்ட் பண்ணி கலக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். First of all, congrats to Om sir, Ramesh sir and the entire family. This has been a dream of generations and a lot of effort has been behind it. So I've been a witness to it, so congrats. And next, Vishnu, like a lot of people here know, the majority of the times Vishnu would be either be talking about his films, his scripts or his brother's script. And I've seen him work on his brother's script more than his scripts, and the amount of effort and the backing that he has given as a producer, as a brother. Rudra, you have to be proud of him. You have to be. There have been times when I'm sure you would have been stressed, but trust me, he has always had your corner. So, an amazing brother and a great producer. So, whoever has worked with Vishnu will know that for sure. Like, there are two versions of Vishnu. There's one Vishnu actor and Vishnu producer. Vishnu actor is a dream to work with. Like, the directors would know. Like, no questions, comes, asks, does, however number of takes, anything. The Vishnu producer is somebody who is like much more critical and much more analyzing, but in a good sense. And he always supports whatever is needed for the production, and that I think shows in this film as well. And so next, Krishna, you've been a good friend as well. We met and become friends, and very proud of this work. And from the time you started to where we are, it's like immensely good. And one thing I can guarantee, it's been a beautiful work. And but today I think the moment is about the youngsters. So Rudra, Mitra, the rest of the team, congrats and welcome to the cinema, and have a great stay. So I'll just continue some of what a lot of the people who are much more experienced have said. Have fun, then which is more important. Like, you will be stressed, worried and all that. Have fun. And something that Karthi sir said, post this you will get a lot of feedbacks. The pluses, minus, take all in stride, keep working. Lot of long way to go, okay? And you will do well, okay? All the best. Thank you. Thank you for this. ஸ்ரீ குருபியோ நமஹா. மைக்கை பார்த்தோன்னா வணக்கம் அண்ட் வெல்கம் டு அப்படின்னு கத்தி பழக்கமாயிடுச்சு. இது மாதிரி நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நிறைய பண்ணிட்டேன். ஆனால் இது மாதிரி புதுசாக இது பண்ணுறது அப்படிங்கிறது புதுசாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் வந்து விஷ்ணு விஷால் கிட்டே சொல்லும்போது யூ ஷுட் பி ப்ரவுட். அதே மாதிரி ருத்ரா கிட்டே சொல்லும்போதும் அவரை பயமுறுத்துகிற மாதிரியே பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், விஷ்ணு ப்ரோ, யூ ஹவ் காட் அ ஒண்டர்ஃபுல் பிரதர். ஏன்னா யாருமே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவர் அப்பா அங்கே உட்காந்துருக்காரு, அங்கே தான் இருக்கார். இவரோட அப்பாவை நான் ஸ்க்ரீனில் இருக்கேன். அந்த ஒரு பெருமையில் சொல்கிறேன், யூ காட் அ ஒண்டர்ஃபுல் பிரதர். எல்லா விதத்துலேயும் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வரும்போதே ஒரு மாதிரி ஒரு இதில் தான் வருவாங்க. ஓகே, தெரியும் எனக்கு, நான் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற இதில் வராங்க. நிறைய பேர் இன்டர்வியூவும் நான் பண்ணதில்லாம் சொல்கிறேன். பட் இவர் வந்து இல்லை, எல்லாருக்கிட்டேருந்து இன்புட்ஸ் கேட்குறாரு. அண்ட் ஹவ் ஆம் ஐ டூயிங் இட் அப்படிங்கிறத வந்து செலக்டிவாக கேட்குறாரு. அண்ட் டிரெக்டர் சொல்லும்போது ஓப்பனாக இருக்கார். நான் ஒர்க் பண்ண இந்த நாட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இட் வாஸ் அ ஈகோலெஸ் ஸ்டேஜ். யாருக்கும் எந்த ஈகோவும் கிடையாது. தே வாண்டட் அ குட் குவாலிட்டி ப்ராடக்ட். அது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருந்தது.
டேரக்டர்கிட்டேருந்து வர இன்புட்ஸ் அங்கே இது நிறைய இருக்கும். ருத்ரா வந்து கேட்டுட்டு இப்படி பண்ணுவார், அதெல்லாம் பேசுவாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேரவனுக்குள்ளே போனாலும் கேரவனுக்குள்ளே அலப்புற அந்த 4 பேர் அவ்வளோ சவுண்டு, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ இது இருக்கும். அந்த இது எல்லாமே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. அப்படிங்கிறதுனால கிருஷ்ணா சாருக்கு ஒரு ஸ்பெஷல் சல்யூட். இந்த நேரத்தில் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் துரை ஃபார் பிரிங்கிங் மீ இன் டு திஸ் ப்ராஜெக்ட். மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் மிஸ்டர் ஜென், ஐ ஹவன் மெட் யூ, ஹார்ட் இஸ் பீட்டிங் ஃபார் யுவர் மியூசிக். அதுதான் சொல்லணும். படம் பாருங்கள். ஏன்னா இப்போல்லாம் நம்ம சினிமா பார்க்க போகும்போதே ஒரு கம்பளி எடுத்து போத்திட்டு ரத்தம் தெளிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் நிஜமாகவே ஒரு ஃப்ரெஷ்ஷான மூவி. இது வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி மூவிஸ் திரும்பவும் நிறைய ட்ரெண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் கிருஷ்ணா சார் அண்ட் விஷ்ணு விஷால் சார்லாம் ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி தான் இருப்பீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், விஷ்ணு சார், ஹி வில் மேக் யூ மோர் ப்ரவுட். அந்த அளவுக்கு இஸ் கமிட்டட், சின்சியர், டெடிகேட்டட் அண்ட் a very, very lovable kid. Mithila, all the best. All of you welcome on board. Thank you.